சார் சுரேஷ் உன் ஆண்டி ரெடியா? ரெடி சார். கார் ரெடியா? கார் ரெடி, டிஃபன் ரெடி சார். சரி வா வரேன் சார். ஷீலா வரேங்க. சீக்கிரம் வாடி. பாப்பா பாப்பா என்ன அவசரம்? என்ன யோசனை பண்றீங்க? இதுவும் சாப்பிடுங்க. உன்னை பார்த்தா டிஃபன் இல்ல, வேற ஏதோ சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. காமா. ஐயோ விடுங்க, நேரம் காலையில. உன் கிளாமரை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகத்துக்கு வருது. விடுங்க சுரேஷ். நோ ப்ராப்ளம். சின்ன பையன் தெரியாது. Come on, dear. சார் உங்களுக்கு போன். ஹலோ, யா ஜெய்சங்கர் தான் பேசுறேன். யாரு? வாட்? டெண்டர் நமக்கே ஓகே ஆயிடுச்சா? ஓகே, எப்போ வர? சுரேஷ் கார் ரெடி பண்ண சொல்லு சீக்கிரம். டார்லிங், ஐ எம் வெரி லக்கி. உனக்கு குட் நியூஸ் சொல்லவா? டெண்டர் நமக்கே ஓகே ஆயிடுச்சு. இப்போ அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? கோடி ரூபாய். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த டெண்டர் இது. ஷீலா, இந்த அதிர்ஷ்டம் ஒன்னாலதான். சரி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடும். ஓகே, பாய். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ஃபைல் ரெடியா? ரெடி சார். ஓகே. சார், இந்த நியூ ஆர்டர்ல சைன் போடுங்க சார். You are very beautiful. கையெழுத்து போடுங்க. போடுறேன். ஓகே, நான் வரேன். எஸ், ஜெய்சங்கர் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. உங்க ஃபைல நான் இன்னும் பார்க்கல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாருங்க, கையெழுத்து போட வேண்டிய செக்ஸ் எல்லாம் ஏன் ரூமுக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஈவினிங் கூட உங்க ஃபைலை செக் பண்ணி அனுப்பு. ஹலோ. சாரி டார்லிங்,
பிசினஸ் டென்ஷன்ல மார்னிங் உன்னை மறந்து போயிட்டேன். காலையில இருந்து நீ என் கண்ணு முன்னாலே நிக்கிற. இதை சொல்றதுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க? ஓச்சிக்காத டியர். ஓகே ஓகே, 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். ரெடியா இரு, சினிமாவுக்கு போலாம். நிஜமாவா? ப்ராமிஸ். ஓகே ஓகே பாய். ஷீலா டார்லிங். ஹாய், வந்துட்டீங்களா? 5 நிமிஷம் ரெடி ஆயிடுறேன். சரி, எந்த சினிமாக்கு போலாம்? விடுங்க விடுங்க. ஐயோ, கீழே விழுந்திருக்குங்க. நீங்களே போட்டு விடுங்க. ஓகே. சினிமாக்கு போலாம். இனிமே சினிமா எதுக்கு, பெட்ரூமே தியேட்டர் ஆக்கிடலாம். கம் ஆன். சினிமாவுக்கு போலாம்னு சொன்னீங்கல்ல. சினிமா இங்க காட்டுறேன். ஹலோ, எஸ் ஜெய்சங்கர் ஹியர். என்ன சொல்லுங்க. நர்மதா ப்ராஜெக்ட் நமக்கு ஓகே இருக்கா? வாட் இஸ் சர்ப்ரைஸ். உடனே கிளம்பணுமா? ஓகே, உடனே வந்துடுறேன். ஷீலா, நீ உடனே பாம்பே போகணும். போய் தான் வேணுமா? போகலைன்னா கோடி ரூபாய் நஷ்டமாயிடும். சுரேஷ், சுரேஷ் சார், டிரைவர் கிட்ட கார் ரெடி பண்ண சொல்லு. சரி சார். டேய், பாலாஜி தூங்கிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சிட்டி. பாலாஜி அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. பாலாஜி பாலாஜி, ஏய் எழுந்துடுறா. என்ன 2 மணி நேரம் தூங்கிக்கிறேன்டா. மணி 10 ஆச்சு, டைம் ஆச்சுடா காலேஜுக்கு. 10 ஆச்சா? சரி, வாடா வாடா. டேய் கிட்டார் கிருஷ்ணா, சாரிடா. வழக்கமான டைலாக் தானே, சீக்கிரம் ஏறுடா. டேய் சீக்கிரம்டா. ரெடி போலாம். என் பைக் தான். ஓ மரியா, ஓ மரியா, ஹாய் பேபிஸ். ஹலோ 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 ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். என்ன? உங்க உடம்புல நல்ல வாசனை. அடுத்ததா பண்ணிடா சென்டா. ஸ்டூபிட், தினமும் நான் குளிக்கிறவடா. ஓ, தினமும் தண்ணி ஊத்திக்கிறியா? ஷட் அப். ஐ சி, ஷட் அப்பா. பல்லெல்லாம் எதிரிடும். டேய் ரமேஷ் கண்ணா, என்னடா சின்ன திரையை தூக்கி காட்டிட்டு அது இருக்க? இல்லடா, இந்த ஷர்ட்டை எங்க தைச்சதுன்னு கேட்டா. அந்த பியூட்டி கிட்ட லூட்டி அடிக்கிறேன் பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.
புது புத்தகமா இருக்கு. டேய் அது கிருஷ்ணாவோட புத்தகம், நீ படிக்க கூடாது. ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி பியூட்டிஃபுல். ஜோடி ரொம்ப பொருத்தமா இருக்குடா. இவங்க காதல் கதை ரியல் லவ் ஸ்டோரியானா எவ்வளவு நல்லா இருக்கும். வெற்றி நம்ம பையனுக்கு தான். காதலிப்போம் வா. எனக்கும் காதல் பண்ணணும் ஆசை. ஆனா ஒரே முத்தம். நான் கொடுக்குறேன். ஏய் டாடி டாடி, எங்க இந்த காலேஜ் பிரின்சிபல். அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. மூடிட்டு பாடா. காதல்னா இதுதான்டா. குண்டு அடி வாங்கமா தானே. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்ல மீட் பண்ணு. ஓகே பாய். என்னாச்சு? அது ஒண்ணு கேட்டாரா? ஐயோ சரி நான் போறேன். இந்த பக்கமா போங்க. எல்லாம் பாத்துட்டியா? இல்ல மேடம், பாதி தான் பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன பாத்துட்டீங்க. எதை பத்தி நீ பேசிட்டு இருக்க? டிவி. ஆண்டி டின்னர் ரெடி. வரேன். மேடம். ஐயோ அடி பலமா போடுச்சே. ஒரு நிமிஷம். இப்ப எப்படி இருக்கு மேடம்? தேங்க்ஸ் சுரேஷ், கொஞ்சம் பரவாயில்ல. சரி போதும். தேங்க்ஸ் சுரேஷ். ஓகே மேடம். மெதுவா மேடம். வாங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துங்க. டேய் கிதாரு, இப்பெல்லாம் எந்த பார்ட்டி செலவுக்கும் சுரேஷ் நரேஷ் என்ன தவிர நீ மட்டும் பணம் கொடுக்கணும். நீ வச்சா நான் வச்ச மாதிரிடா. ஐயோ அந்த கதையே வேண்டாம், விஷயத்துக்கு வா. அப்படியே நீ ஒரு வேலை செய்ய. உலகத்துல என்ன வேணாலும் செய்யறேன், உன் வேலையை தவிர. உன் லெஃப்ட்ல ஒரு கூட அங்க ஒரு பொண்ணு வராளா? அவரோட கையை பிடிக்கணும். கையை பிடிக்கணுமா? சிம்பிள் சிம்பிள். பந்தயம் எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய். ஒரு மினிட். அப்பதான் பிராப்தி பண்ணாரா? பந்தயமா போடுறீங்க? பாலாஜா கொக்கா? என்ன மிஸ் இது? சாரி சிஸ்டர். சிஸ்டரா? உன்னை பார்த்தா ஆக்சிடென்ட்ல இறந்து போன என் சிஸ்டர் ஞாபகம் வருது சிஸ்டர். ஓ ஐ அம் சாரி பிரதர். ஐயோ கவுத்துட்டான். சக்சஸ். அண்ணா அண்ணா. நான் அண்ணனா? தங்கச்சி யாரு? அண்ணன் யாரு? எல்லாம் மாயம், டிராமா, நாடகம், மாயம்தான். வரேன். போறதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன், கேட்டுக்க. அதர்ஸ் எப்போ லவர்ஸ் தான், பிரதர்ஸ் இல்ல. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டா உருப்பிட்டுருவேன். பாய். சோம்பேறிங்களா? பந்தயப்படி பொண்ணு கையை பிடிச்சிட்ட,
பணத்தை எடு மடையா. பந்தய பணத்துக்காக ஒரு அழகான பொண்ணு சிஸ்டர்னு சொல்லிட்டேடா. அந்த நேரத்துல நான் மட்டும் அந்த பொண்ணை சிஸ்டர்னு கூப்பிடாம இருந்திருந்தா நான் இப்ப ஏதாவது ஹாஸ்பிடல்ல ஏதாவது ஒரு சிஸ்டர் கையில இருக்க வேண்டியிருக்கா மழையா. ஏய் எது எப்படி இருந்தாலும் பாலாஜி பந்தயத்தில் ஜெயிச்சிட்டான்டா. கிட்டார் எடு. இந்த அதை வச்சுக்க. கிட்டார்ல நான் பணாடு அது பந்தயத்துல தோத்து போயிட்டு மனசு கஷ்டத்தோட இருக்கிற. டேய் பணத்துக்கு வேணா ஒரு பாட்டு பாடுறேன்டா. பாட்டா ஜெயிச்சது வேணா தண்டனை எங்களுக்கா? எப்பா அன்னைக்கு உன் பாட்டை கேட்ட பாட்டு மேடம் இன்னும் திரும்பி வரலடா. அவங்க ஹஸ்பண்ட் மேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டாரு நான் வரேன்டா. போங்கடா போங்க. ஐயோ என் பாட்டை கேட்கற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லடா மிஸ்டர் ஜானி. நான் ரொம்ப நாள் ஆசைடா. போங்கடா போங்க. நான் எழுதுன பாட்டு நானே பாடுறேன். நான் பாடும் பாடல். ஐயோ போடுறான்டா. ஞானம் சொன்னீங்க. ஹலோ வணக்கம் சார். ஒரு நிமிஷம். யார் சுரேஷ்? சாரு ஹலோ, என்னங்க என்ன பண்றீங்க? எப்பவும் உங்களுக்கு 10 years கான்ட்ராக்ட்ஸ் தான். எனக்கும் ஆசை உணர்ச்சி இருக்கிறத மறந்துட்டீங்களே. எனக்கு சுக சந்தோஷத்தை கூட கூடாதா? சரி வாங்க, டின்னர் ஆச்சா? நாளைக்கு வந்துருவீங்கல்ல? நீங்க இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்படின்னா 15 நாள் ஆகுமா? ஓகே பாய். எப்ப பார்த்தாலும் இவருக்கு கேம்ப் பிசினஸ் தான். ஆண்டி என்னாச்சு மேடம்? ரொம்ப வலிக்கே சுரேஷ், டேப்லெட் வாங்கிட்டு வரியா? இந்த வலிக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எதுக்குங்க? என் கையால மசாஜ் பண்ணனா வலி எல்லாம் பறந்து போயிடும். பாருங்க. சுரேஷ். ஏய். சுரேஷ். கிட்ட வாங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஐயோ நான் இங்கேயே படுத்திருந்தேன். குட் மார்னிங் சுரேஷ். சாரி ஆண்டி, ராத்திரி நடந்ததெல்லாம். டேக் இட் ஈஸி சுரேஷ். நீ ஃபீல் பண்ற அளவுக்கு தப்பு எதுவும் நடக்கல. இன்னில இருந்து நீயே எங்கள வருத்த. முதல்ல இந்த ஹார்லிக்ஸ் குடி. சுரேஷ், இந்த வினாடில இருந்து நீ என்னோட ஆளு. நான் சொன்னபடிதான் கேட்கணும். என்ன இந்தா. உடம்பெல்லாம் வலிக்குது ஆண்டி. சாரி ஆண்டி. நான் தேய்க்குவா? மெதுவா பிடி. சுரேஷ், சீக்கிரம் குடிச்சிட்டு வா. இப்பவே லேட் ஆயிடுச்சு. டிபன் சாப்பிடலாம். ஆண்டி ஆண்டி. எந்திரி சுரேஷ். எந்திரி. Come on, சுரேஷ். போதும் போதும். சிக்கன் சாப்பிடு. உடம்பு ஏற்கனவே சூடா இருக்கு. இப்ப தேவைப்படுறது சூடுதான். இருக்கிற சூடு போதாதா? சாப்பிடுற வயசு இப்போ. இப்ப வயிறு நிறைய சாப்பிட்டு ஜூஸ் குடி. அம்மா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது. நானே போட்டேன். உங்க கை பட்டதுனால இனிக்குது. நல்லாவே ஐஸ் வைக்கிற. ட்ரைனிங் நீங்க தானே? ஏய், போய் பாரு. சீப் அண்ட் பெஸ்ட் பொம்மை வாங்கிக்கிறீங்களா? ஐயோ எனக்கு எதுக்குங்க? 50 ரூபாய் தாங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. வீட்டுல குழந்தைங்க யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. நானும் ஆண்டி மட்டும் தான் இருக்கோம்.
காலையிலே நல்ல கிராக்கி கிடைச்சது. தேங்க்ஸ். கதவு முடிக்குங்க. அம்மா பொண்ணு சூப்பரா இருக்க. இவன் எவனுக்கு கிடைக்கிறாளோ அவன் லக்கி ஃபெலோ. யார்கிட்ட சுரேஷ் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த? சேல்ஸ் கேள் மேடம். அழகா இருக்காளா? அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். என்னை விட அழகா? நீங்க பேரழகி. நீங்க எங்க அவ எங்க? நீங்க தான். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப வரேன் இரு. சுரேஷ் எந்திரி போலாம். என்ன மேடம்? வா சொல்றேன். அப்பா என்ன சுரேஷ் மறுபடியும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்ட? அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஒரு மாதிரியா இருக்கு மேடம். நீ புதுசா இருக்கணும் தானே அதை வாங்கணும். இனி எப்பவும் பழைய ட்ரெஸ் போடக்கூடாது. முதல்ல போய் புது ட்ரெஸ் போட்டுக்கோ. போடண்ணா. சரிங்க. இப்ப பாரு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்க. நீங்க என்னமோ சொல்றீங்க மேடம். சுரேஷ் இந்த நைட்டில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்ஸ். ஃப்ரிட்ஜ்ல சோடா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரி. சுரேஷ் சீக்கிரமா. இதோ வந்துட்டேன் மேடம். உட்காரு சுரேஷ். தேங்க் யூ. என்ன பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்க? ஃப்ரீயா உட்காரு. சோடா ஊத்து. கம் ஆன். குடி. எனக்கு பழக்கம் இல்ல மேடம். குடிச்சு பாரு. இந்தா. இரு சுரேஷ். ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடி இப்படி கிளாஸோட கிளாஸ டச் பண்ணி சீய சொல்லிக்கணும். இப்ப குடி.
எப்படி இருக்கு மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. லைன்ல வந்துட்டேன். எங்க போற? இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு. குட், எடுத்துட்டு வா. தேங்க்யூ. என்ன சுரேஷ் பாக்குறேன்? என்ன அவசரம்? பெட்ரூம்க்கு வா. குயிக்கா வாங்க மேடம். காமன் சுரேஷ். அந்த விதமாக கௌரவர்கள் அரக்கு மாளிகையை எரித்து டேய் உன்னை நான் ஏதாவது சொல்லணும்னா அவங்க அப்பா ஒரு ரவுடி உன் சித்தப்பா ஒரு ரவுடி பயமா இருக்குடா உன்னை கும்பிட்டு கேக்குறேன்டா இந்த மாதிரி எல்லாம் வெளியில போய் செய்தா போடா வெளியே போனா பீர் குடிக்கணும்னு தோணும் சார். என்ன கேரக்டரா நீ பொண்ண மாதிரி ஆளு இந்த மாணவ சமுதாயத்துக்கு ஒளி விளக்குடா. ரொம்ப அலக்குற. நாம இப்ப எங்க இருக்கோம்? கிளாஸ் ரூம்ல சார். Silence. நான் கேட்டது நேத்து நாம எங்க நின்னோம் இப்ப எந்த பாடத்துல நின்னோம்னு கேட்டேன் அதை சொல்லு. அதான் சார் குந்தி தேவி சூரியனுக்கு லைன் போட்டு கர்ணனை பெத்தாளே. பாப்பா மனச பறி கொடுத்தது குந்தி தேவி நீ இல்ல எதுக்கு இப்படி வழியிற? இப்ப சொல்லுங்க சூரியன் யாரு? சரத்குமார். டேய் உன்னை போட்டு எரிக்கணும்டா சினிமா சூரியன் இல்லடா அனுதினமும் உதயமாகி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கானே அந்த சூரியன். அவர் கடவுள் சார். எங்க அப்பா தினமும் அவர் கும்பிடுவாரு. ஆஹா சபாஷ் ஐயரோட மகனாச்சே சரியா சொன்னா வெரி குட். அண்ணா எனக்கு ஒரு டவுட். அண்ணன் தம்பி உறவுமுறை எல்லாம் வீட்டுல இங்க இல்ல நான் லெக்சரர் பிஹேவ் லைக் எ ஸ்டூடெண்ட். அது இல்ல சார், எனக்கு ஒரு டவுட். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் தான் கேளு. நீங்க என்னமோ சூரியனை கடவுள்னு சொல்றீங்க. ஆ, கொஞ்ச நேரத்துல ஜாகிரபி லெக்சரர் வந்து சூரியனை அக்னிகோளம்னு சொல்லுவாரு. ஆமா சரி சூரியனு கடவுளா இல்ல அக்னிகோளமா சார்? நாங்க எதை ஃபாலோ பண்றோம் சார்? சொல்லுங்க சார் சொல்லுங்க. Come on, tell me, sir. சைலன்ஸ் சைலன்ஸ். சூரியன் கடவுள் மட்டும் இல்ல அக்னி கோலம் மட்டும் இல்ல இந்த அண்டவெளியை படைத்த சார் பெல் அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும். போறீங்களா? போதான் போறேன். சீக்கிரம் போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ புத்தகத்தை தூக்கிட்டு நாய்ங்களா வந்துட்டானுங்க கிளாஸ். ராதா ராதா காவிய என்ன வீட்டுக்குள்ளே வாக்கிங்கா? என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? போர் அடிக்குது. போர் அடிக்குதா? அப்படின்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். வேணாம் மேடம், மூட் இல்ல. ஒரு வேலை செய்யலாமா? சினிமா போலாமா? சினிமாவுக்கா? நாம 2 பேருமா? வேண்டாம் சுரேஷ். ஏன்? நம்ம சம்பந்தம் இந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். வெளியில தெரிஞ்ச நல்லதில்ல. அப்ப நான் போறேன். சினிமாவுக்கு எதுக்கு போறேன்? தினம் இங்கே சினிமா பாக்குறீங்க. வேற எங்க போக சொல்றீங்க? வெளியில போய் பாரு. நிறைய பணம் இருக்கிற உன் வயசு பசங்க இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு. என்ன பண்றாங்க மேடம்? எந்த கிளப்லயோ டிஸ்கோ மேடையிலயோ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. அது சரிங்க, அங்க போறவங்க நிறைய பணம் இருக்கிறவங்க தானே. உனக்கு நான் கொடுக்கறேன். ஒரு தடவை டிஸ்கோ டான்ஸ்க்கு போய் பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுவேன். மேடம் நல்ல ஐடியா தான் சொல்றாங்க. இந்த பணம், இந்த கார் கீ. கார் எடுத்துட்டு போ, நம்ம ரேஞ்சுக்கு நீ அங்க போகணும். மேடம் தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லையே. சூப்பர் பீர்ல சூப்பர் கிக்கடா. வெல்கம் சார். ப்ளீஸ் பி சீட்டட். கிக்கு இருக்குன்னா ஹார்ட்ல எவ்வளவு கிக்கு இருக்கும். ஆமா உடனே நமக்கு அங்க போகணும் தான் தோணும். புரியுதா? பாருங்க நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த இடத்துக்கு நீ போடா. நான் உஷார் பாட்டிப்பா எயிட்ஸ் வர்றதுக்கா. நீ போடா டே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆர்டர் ப்ளீஸ். என்ன இருக்கு? விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், பீர். விஸ்கி. மெக்டல் விஸ்கியா வேற ஏதாவது பிராண்டாவது பரவாயில்லையா சார்? ஏதாவது கொண்டு வா. ஓகே சார்.
on, company. You are looking very smart. Hey. Come on, yeah. Let's go. சுரேஷ், டிஸ்கோ டான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஆமா, நீ என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? ஓஹோ, எனக்கே கத்து கொடுக்குறியா? எனக்கு கத்து கொடுத்தது நீங்க தானே. அங்க பொண்ணுங்களும் பையனுங்களும் சரி வா, ரெஸ்ட் எடுத்துக்க வா. கையெடுங்க. சுரேஷ், நான் தான் வரேன்னு. நாம போய் பெட்ரூம்ல டான்ஸ் ஆடலாம் வாங்க. Come on. வானமேனும் விண்வெளியில் அடே இந்த டியூன் எப்படிடா இருக்கு? இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. காதலர் தினம் படத்துல ஏஆர் ரகுமான் சார் மியூசிக். ஆமாடா. அப்படின்னா என் மியூசிக் யாருமான் யூஸ் பண்ணிட்டாரா? டைரக்ட் சார் நீங்க என்ன கேட்டா நானே கொடுத்துருப்பேன்ல சார். டைரக்ட் சார், நீங்க போங்க. இவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா சும்மா. டேய் கிருஷ்ணா பத்தி தெரியாதா? விடுங்கடா. நம்ம ப்ரோகிராம் என்ன இன்னைக்கு? டேய், சத்தியம் தியேட்டர்ல புது இங்கிலீஷ் படம் போகுதுடா. என்ன படம்? மேக்ஸிமம் ரிஸ்க். அந்த ரிஸ்க்ல நமக்கு வேண்டாம். வேற ஏதாவது ப்ரோகிராம் இருந்தா சொல்லுங்கடா. நல்ல மிட் நைட் மசாலா இருக்கு. எங்க ஜெயா டிவிலயா? சன் டிவிலையா? இல்ல 100% பியூர் மசாலா நான் ஆபரேட் பண்றேன்டா. அப்படின்னா நாங்களும் கோஆபரேட் பண்றோம்டா. Follow me. கிட்டாரே உன்னை நம்பி தான் வரோம். டேய் கன்ஃபார்மா மசாலா ப்ரோகிராமா இல்ல வெஜிடேரியனா? Don't worry. ட்ரை பண்ணிடுவோம். சீக்கிரம் இறங்குங்கடா. லா 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 லா. சார் வணக்கம் சார். அடடே, சரியான நேரத்துக்கு தான் சார் வந்தீங்க. ஸ்பெஷல் ப்ரோகிராம் சார், நிறைய செலவாகும். என்கிட்ட கிட்டார் அதானே நீ போயிச்ச. இல்லன்னா நேரம் கிரின்னு சுத்த மயக்கம் போட்டு இருப்ப. ஆமா, என் கையில பணம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், டேய் 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 டேய், அவனுக்கு டவுட் வர்றது தப்புலடா. பாருப்பா, இன்னைக்கு பணம் கொடுக்கற நாள் இல்ல, இவன் தான். நீ ஒண்ணும் பயப்படாத. வா. வேணா, நீ வந்து ஓசில ஒரு பேக்கெட் வச்சுக்க. Come on. கிட்டாரே, மசாலா டேய் உட்காரா. ஹாய். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? பேனர் பேனர் பேனர். என்ன வேணும் சார்? அந்த நீயே சொல்றா டேய். 8 கல்யாண பேர். வேற ஏதாவது வேணுமா சார்? அடுத்த ஆர்டர் அப்புறம் சொல்றேன். ஸ்பெஷல் ப்ரோகிராம் எப்போ? இன்னும் டைம் இருக்கு சார். டைம் இருக்கா? சீக்கிரம் போய் பேர் கொண்டா. கொண்டா கொண்டா கொண்டா. பியர். பேர் பேர். ஏண்டா, நீ கொடுத்ததுக்குள்ள ஆர்டர்ல பணம் இருக்கா? டோன்ட் வரி. எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? ஏற்கனவே 2 பாட்டில் காலி. பம்பார் 4 காலி பண்ணிட்டு என்ன குடமா ஊத்திட்டு இருக்காரு. டேய், என்ன பார்ட்டி கொடுத்தாலும் கொடுத்தான். சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் பாட்டி தான் சூப்பர். சும்மா என்ன எங்க கலட்ட? காலேஜ் பசங்க சார் குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க. பில்லுக்கு பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, நீ போய் அந்த பில் எடுத்துட்டு வா. சரிங்க சார். கிட்டாரே, பாக்கெட்ல இருந்து பணத்தை எடு. அந்த பில் அவர் கொடுக்கறாரு. ஆமா, எடுடா டேய். வேற நீ போ. எடுப்பா. வேற இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க பில்ல கட்டிடு. தேங்க்யூ சார். சைலன்ஸ் சைலன்ஸ். சார், நீங்க யாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க மானத்தை எல்லாம் காப்பாத்திட்டீங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நானும் உங்க மாதிரி தான் பிரதர். பணம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அப்படியே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறேன். அப்படின்னா உங்க பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? ஜுமாராம்காக எங்க என் இருக்கீங்க? பேர் சுரேஷ். நான் இருக்கிறது கந்தன் காலனி, சரி, ரோட் நம்பர் 2, பிளாட் நம்பர் 5. ரோட் நம்பர் 2 பிளாட் நம்பர் 5. அப்படி நம்ம சீல ஆட்டிது. எங்க ஆண்டி வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இருக்கிறது கந்த காலனி தானே. பாரு பிரதர், அழகான பொண்ணுங்க நாட்டி ஆண்டியோட அட்ரஸ் சேகரிக்கிறதா என்னோட ஹாபி. ஓகே பிரதர், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு நீங்க இதே இடத்துல இருப்பீங்களா? ஏன்? இல்ல, எதுக்குன்னா நாளைக்கு எங்க கிட்ட பணம் இல்லன்னா நீங்க தான். ஓகே, see you. டேய், மேடம் தான் சீக்கிரமா இறங்குங்க. சுரேஷ் இருப்பாங்கற. நல்லா இருப்பான்.
சந்தேகமே இல்லடா இதுதான் எங்க எங்க காலிங் பெல் இதான் அதுக்குள்ள அடிக்குதே இங்க இங்க சுரேஷ் 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 சுரேஷ். ஹலோ யார் வேணும்? சுரேஷ் சார் சுரேஷ் சுரேஷ் சாரா? நீங்க யாரு? சுரேஷ் சார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சுரேஷ் சாருக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, சுரேஷ் என் வேலைக்காரன். வெயிட் பண்ணுங்க, அவனை கூப்பிடுறேன். சுரேஷ் சுரேஷ் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய் இந்த வீட்டு வேலைக்காரனே இவ்வளவு ரிச்சா இருந்தா இந்த வீட்டு அங்கிள் எவ்வளவு ரிச்சா இருப்பாரு? நம்மளோட சுரேஷே பெட்டர் தான். பிறந்தா இப்படிப்பட்ட வீட்டுல நாய்க்குட்டி அப்படினாலும் ஓகே. மணி ப்ராப்ளமே இங்க இருக்காதுடா. டேய் வீட்டுல வேலை செய்யறவனே கார்ல டிஸ்கோ டான்ஸுக்கு ஜாலியா போய் அனுபவிக்கிறான்னா சம்திங் இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. எனக்கும் நிச்சயம். அதே டவுட். ரகசியமா அவனே கேட்டுருவோம். இதோ வரான், நீயே கேளு. ஹாய்டா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்டா. என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவா. என்ன ஜாலி மூட் போல இருக்கு. மேடம் உன்னை வேலைக்காரன் சொன்னாங்க. வேலைக்காரன் இல்ல, அவங்க கிட்ட வேலை செய்யறோம்னு சொல்லிருப்பாங்க. சூப்பராடா, நல்லா சாப்பிடற சுகம் அனுபவிக்கிறேன். அதிர்ஷ்டம் இதான்டா. உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல? ஹாப்பியா காலேஜ் பொண்ணுங்களோட ஜாலியா சுத்துறீங்க. ஜாலியா எங்கடா இருக்கலாம். அது சரிடா, சாயந்தரம் ப்ரோக்ராம் என்ன தெரிஞ்சு போலான்னு வந்தோம். டிஸ்கோ டான்ஸ் போலாம்டா. டேய் வீட்லயே நல்ல டிஸ்கோ டான்ஸ் வச்சுட்டு அப்புறம் எதுக்கு டிஸ்கோ டான்ஸ் பார்க்க போனேன்? என்ன சுரேஷ்? ராத்திரி லேட்டா வந்தேன்னு மேடம் என் மேல கோவமா இருக்காங்க. நாளைக்கு டிஸ்கோ தெரியல பார்க்கலாம். ப்ளீஸ் கிளம்புங்க. Okay, come on. ஓகே ஓகே கமான்டா. என்ஜாய் பண்றா. பாய். ஓகே Bye. சுரேஷ். See you then. பார்க்கலாம், மீட் பண்ணலாம். Okay, bro, enjoy பண்ணு. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லடா. மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? அவங்க ராத்திரி டிஸ்கோ டான்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸா நாங்க மேடம். அவங்க கூட ராத்திரியில டான்ஸ் ஆடிட்டு வீட்டை மறந்துட்டியா? சாரி மேடம், ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாம அப்படி லேட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க இருந்த பொண்ணுங்களை பார்த்து டைம் போனதே தெரியல. அழகா இருக்காங்களா? உங்க அழகுக்கு முன்னாடி அவங்கள வேஸ்ட் மேடம். அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆயிடுச்சா? சேச்சே அப்படி இல்லைங்க மேடம். வீட்ல நீங்க இருக்கிறப்போ வெளியில இருக்கவங்க எனக்கு எதுக்கு? நீ ரொம்ப மாறி போயிட்ட சுரேஷ். நீங்க தான் பேரழகியா மாறிட்டீங்க மேடம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸ்பீடா இருக்கியே மூடு வர வச்சிட்டீங்களே. சுரேஷ். ப்ளீஸ் மேடம், நேத்து டின்னர் இன்னைக்கு சாப்பிட்டுறேன். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருப்பா. பிடித்தமான ஃபுட் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது. யூ நாட்டி. You're my beauty. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட். Come on. மேடம் டேய் சுரேஷ், மேடம் ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு மேடம்? உனக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னா அது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் மேடம். சீக்கிரம் வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் இரு. சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் அப்பா ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டியா? தாங்க முடியல. வாங்க. ம்ஹும். 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். ஷீலாவுக்கு ஷாக் கொடுக்கணும். ஏய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சார் பாம்பேல இருந்து இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் வந்தேன். நீங்க என்ன பிஸியா? 2 டேஸா எங்க ஆளையே காணும். சார் எங்க ரிலேஷன் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சூசைடா? எதுக்கு? பொண்டாட்டிக்கு அவங்க கூட கள்ளத்தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். அவசரப்பட்டா? அவசரப்படாம என்ன செய்வான்? இதுல அந்த அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? அவன் என்னமோ பிசினஸ்னு வெளியூர் போய் சுத்திட்டு தனக்கு வேண்டிய உடல் சுகத்தை காசு கொடுத்து அனுபவிச்சான். அவன் ஆசையும் தான் போதுமா? இவ தான் உணர்ச்சிகளை எப்படி அடக்கிக்க முடியும்? இந்த அம்மா மேல தப்பே இல்ல சார். அவன் போன வழியில அந்த அம்மாவும் போனாங்க. அவன் மட்டும் சுகம் கொடுத்திருந்தா அந்த அம்மா தப்பான வழியில போயிருக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க சார். சரி சரி. இந்த செக் டெல்லிக்கு அனுப்புங்க. சரி சார். ம். ஹலோ பிரசாத், நான் தான்டா ஜெய்சங்கர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும். இன்னைக்கே வேணும். என் வீட்டுக்கு அனுப்பு. லேட் பண்ணாத, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, தேங்க்யூ. ஷீலா, ஷீலா. ஹாய். நீங்க? நான் தான். ஏன் ஷாக்கா இருக்க? இல்ல. 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. டேய் சுரேஷ். சார், என்னடா இந்த Dress ரொம்ப மாறிட்டியே? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஷீலா, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிடு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? அது என்னங்க, சுரேஷ் நல்லதானே வேலை செய்யறான். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்காங்க? ஷீலா, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப கட்டு போயிட்டான். அது இல்லைங்க, ஏய், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு ஷீலா, இவன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். அதனால தான் அனுப்பிடலாங்கிறேன். திஸ் இஸ் none of your business. இன்னையில இருந்து புது வேலைக்காரிங்க வரப்போறா. சுரேஷ், என்ன சொல்ற? சரிங்க சார். இந்த 10,000 ரூபாய் இத்தனை நாள் நீ செஞ்ச வேலைக்கு அதிகமாவே கொடுக்கறேன். ஷீலா. ஆண்டி, பாலாஜி, பாலாஜி, இல்லைங்க. எங்கடா போற? இல்லைங்க, உங்ககிட்ட தான். எங்க கிட்டயா? எதுக்கு? அது அங்கிள் என்ன வேலையில இருந்து போக சொல்லிட்டாரு. ஓ, உனக்கு ஆன்டிக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் இல்ல, அங்கிள் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலைக்கு ஆள் வச்சுக்க சொன்னாருன்னு 2 பேர் எதுக்குன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாரு. நான் உங்க ரூம்லயே தங்கிக்கலாம்னு வந்தா, லக்கியா நீங்களே எதிரில வர்றீங்க. எங்க ரூம்லயா? உங்களை விட்டு அந்த சிட்டில எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. சாரிடா, யாரும் ஒன்றும் தங்க முடியாது. அப்படியா? ரூம்ல ஒத்ததான் இருக்கணும்னு எங்க ஓனர் ஆர்டர். ஆனா அவருக்கு தெரியாம 2 பேர் தங்கி இருக்கோம். சாரி. நானே எங்க அண்ணன் வீட்டுல தங்கியிருக்கேன். சாரிடா. சாரி சுரேஷ், இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப எங்கடா போற? தெரியல, நான் இனிமே லாட்ஜ்ல தான் தங்கணும். வாங்கடா, பார்க்கலாம்டா. சரி. ஓகேடா. போச்சு சுரேஷ். பை. வா வா, சீக்கிரம் ஏறுடா. வாடா, கிளம்பலாம். சார், இதான் சார் உங்க ரூம். இங்க வா.
உடனே போய் ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சரிங்க சார். Good morning, sir. குட் மார்னிங் குட் lecturer. மார்னிங். உன் உடம்பு எப்படி இருக்கு? லெக்சரன் கூப்பிடுறான் அளக்கணுமே. கண்ணு நெத்தில இருந்தா எப்படி தெரியும்? ஏய் மரியாதையா பேசு. உன்னை பாக்குறது கண்ணு நெத்திக்கு ஏற வேண்டிய அவசியம் இல்ல, முழங்காலுக்குள்ள இருந்தாலே போதும். அது சரி, நீ யாரா? நான் குள்ள வீரப்பன். ஆமா, என் தம்பியை குண்டுமணியா நீ என்னமோ பண்ணியாமே? குண்டுமணியா? யாரவன்? அதோ பார், அவன் தான் குண்டுமணி. இவன் குண்டுமணியா? நீதி அன்னைக்கு சட்டை தைச்சு போட்ட மாதிரி இருக்காங்க. ஏய், இந்தெல்லாம் வேணா சுண்டலாயிடுவேன். ம். குண்டு, இந்த ஆள் என்ன பண்ணா? அண்ணா, நான் என் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே, இந்த லெக்சர் என்ன தூக்கி போட்டு அச்சாருண்ணா. அச்சத்துல முடிஞ்சிச்சு. அடப்பாவி, அதுவா? அது இல்லப்பா, என் கையி. ஆயா, இவன் என்ன தீங்கிறான் இப்படி பெருத்து போயிட்டான்? குண்டுமணி குண்டுமணி. அண்ணே பாருங்கண்ணே. ஏய் லெக்சரர், ம். என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? கத்தி நான் உனக்கு எங்க இருக்கேன்? தொப்புளுக்கு கீழே இருக்க. குத்துன்னு வச்சு அது எகிரிடும். ஐயோ, அது இல்லைன்னா சம்சார சுகம் போயிடும் தம்பி. அப்ப விட்டுரு. ஜாக்கிரதையா இருந்துக்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். 1.5 ஜான் குள்ளமணி நீங்க, ஒட்டக மாதிரி இந்த குண்டுமணி. ஒரே அப்படி தான் பிறந்தீங்களா? அப்ப மாறிட்டாங்க. இல்ல, ஒரே அம்மாவை தான் பிறந்தோம். எங்க அம்மா மாதிரி. நான் எங்க அப்பா மாதிரி. சார், இங்க என்ன சார் பிரச்சனை? பாடா தம்பி. டேய் குள்ள வீரப்பா, உன் தம்பிக்காக நீ வந்தா, இந்த அண்ணனுக்காக என் தம்பி வந்திருக்கான்டா. இப்ப என்ன பண்ணுவேன்? டேய், என்னடா கலாட்டா பண்றீங்க? இந்த காலேஜ் உங்க அப்பா வீட்டு சொத்து நினைச்சியா? டேய், உன்னை அடிச்சு இழுத்தேன், உன் தம்பி மாதிரி நீட்டமா போயிடுவேன். டேய், உன்னை ஓங்கி கொட்டின உங்க அண்ணன் மாதிரி குள்ளமா போயிடுவேன். ஐயையோ. ஓடிக்கிட்டு போங்கடா. போடா, போடா அண்ணா. தம்பி, என்ன? இங்க வா. ஏண்டா, இந்த லெக்சருக்கு தம்பி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. வா. ஏய், சுரேஷ் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடுற. இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணா நம்ம சொர்க்கத்தையே பார்க்கலாம்டா. என்ன சொல்றது, அவங்கள நினைச்சாலே பைத்தியம் பிடிக்குதுடா. தம்ஸ் அப் பாட்டில் மாதிரி ஒரு ஃபிகர்ரா. டேய் கிருஷ்ணா, நீ ஏன்டா பேச மாட்டாங்கடா? டேய், இவன் கிட்டார்ல டியான் என்ன சொல்றான்னா, மேடத்துக்கிட்ட சுரேஷ் இல்ல, இந்த நேரம் பார்த்து மேடத்தை ட்ரை பண்ணலாமாங்கிறான். டேய் கரெக்டா? இப்பதான் லைனுக்கே வந்திருக்க. ஏய், சுரேஷ் படிக்காதவன், நாம நல்லா படிச்சவங்க. அவன் செஞ்ச தப்பையே நாம செஞ்சா அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? என் பேச்ச கேளுங்க, வாங்க கிளாஸ் போலாம். நிறுத்துறியா? போட. உங்களை திருத்த முடியாதுடா, போடா. ஆமாண்டா, நரேஷ் சொல்றது கூட கரெக்ட் தான். நாம கூட என்ன செய்யலாம்னா, மேடத்துக்கிட்ட போய் காதல் பாடம் படிக்கலாம். டேய், மேடம் மட்டும் நம்ம லைன்ல வந்துட்டா நோ மணி ப்ராப்ளம், நோ காலேஜ், ஒன்லி டிஸ்கோ, ஆல்வேஸ் டான்ஸ், மது மங்கை அண்ட் ஆல் கப்யா. அவங்க அழகே அழகுடா. ஃப்ரண்ட்ல பார்த்தா மந்த்ரா, பேக்ல பார்த்தா குஷ்பு, லெஃப்ட்ல பார்த்தா ஜோதிகா, ரைட்ல பார்த்தா ஐஸ்வர்யா ராய். டோட்டலா ரம்பா ரம்பா. 1 2 3 ரம்பா. நினைச்சு பார்த்ததுக்கே இப்படி இருந்தா ஒரிஜினலா எப்படி எல்லாம் இருப்பான். சீக்கிரம் போலாம்டா. இப்படி இல்லடா, மேடம் கிட்ட நம்ம ஸ்பீடா இருக்கணும்னா நாம சூடா போகணும்டா. சூடா டீ குடிச்சிட்டு போலாம்டா. ஆமாண்டா, பால் குடிச்சிட்டு போனோம். அடிச்சடா, தண்ணி அடிக்கணும்டா. ஆர்டர் அடிக்கலாம்டா. நீ அடிக்கிற. ஆ. முடிக்காதரா, சரியா போ. ஆண்டி, ஹாய். ஏய், யார் நீங்க? என்ன வேணும்? யார் துர்கா? ஓ, நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? சுரேஷ் இல்ல. நாங்க எழுதுறோமே. சுரேஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆண்டி, ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் திங். சுரேஷ் கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு, எங்க கிட்ட என்ன இல்ல? நீங்க உண்மைன்னு சொல்லுங்க. Shut up. என்ன வளர? மேடம், உங்களை பார்த்து கிக்கு ஏறுது. மரியாதையே போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடணுமா? இன்னொரு தடவை குடிச்சிட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணீங்க, நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். Idiots, get out. Get out. Get out. Get out, get out சொல்றாங்க அந்த மேடம். எந்த பக்கம் get out? ஆண்டி, கெட் அவுட்.
சார் வணக்கம் சார் நீங்க கட் பண்ணுங்க சார் பாட்டுங்க கெட் அவுட் இந்த பக்கம் இந்த பக்கம் கம் ஆன் கெட் அவுட் வாங்கடா ஐயா காஃபி. துர்கா யார் இந்த பசங்க? அவங்க சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸா. அம்மா கிட்ட எதை கேட்டுட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு போனாங்க. ம்ஹும். சரி வேலையை பாரு. சரிங்க. சங்கர் சங்கர் சார் சாப்பாடு வேணுமா சார்? அளவா ஃபுல்லா? சாப்பாடு இல்ல ஃபுல் பாட்டில். பணம் எங்க இருக்குடா பணம்? இருந்தது எல்லாத்தையும் ரேஸ்ல விட்டுட்டேன். இப்ப எப்படியாவது ஃபுல் வாங்கி கொடுற ப்ளீஸ். சரிங்க சார். பணம் 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 எல்லாம் பணம் பயம். நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ லவ். என்ன இப்படி பண்ணிட்டியா ஆண்டி? மேடம் சுரேஷ் எவ்வளவு நாளா சொன்ன பார்த்து என்ன மறந்துட்டியா? நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் நான் உங்களை மறக்கல மேடம். நான் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு இல்லாத பணமா? கொடுக்கறவா? சுரேஷ் டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் மேடம். சுரேஷ் அங்கிள் வர நேரமாச்சு, நீ கிளம்பு. உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல மேடம். மறுபடியும் வரவே இல்ல? நிச்சயமா உங்களை விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? கதை முடிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். திருடுறதுக்கு வந்தியா? அதுக்குள்ள இத கூட கத்துக்கிட்டியா? என்ன கத்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன வெளியே அனுப்பிட்டீங்களே. அங்கிள் தானே, நானே உன்னை போக சொன்னேன். ஜாலியா சுத்த பணம் கொடுத்தீங்க, சொகம் அனுபவிக்க கத்து கொடுத்தீங்க. இப்ப நான் என்ஜாய்மெண்ட்டுக்கு எங்க போறது? அதுக்கு பணம் வேணும். இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல. பணம் வேணும்னா சம்பாதிச்சு செலவு பண்ணணுமே தவிர திருடுறது நல்ல வழி இல்ல. நீங்களா இப்படி பேசுறது? வெளியே போ. தயவு செஞ்சு இன்னைக்கு எப்பவும் இந்த பக்கம் தலை காட்டாத. அவர் வர நேரமாச்சு. எல்லாம் உன் விருப்பம் தானே? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆசை காட்டினேன், உன் அழகுல மயங்க வச்சேன், உன் காம உணர்ச்சிகளை தீர்த்துக்க என்ன அனுபவிச்சுட்டு என்ன தூக்கி எரிஞ்சிட்டேன். மிஸ்டர் சுரேஷ், நடந்ததெல்லாம் நீங்க மறந்துருங்க. நான் தனியா இருந்ததுனால உணர்ச்சிகளை அடக்க முடியாம தப்பு நடந்து போச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என் புருஷன் தான் வேணும், என் வாழ்க்கை தான் முக்கியம். தயவு செஞ்சு வெளியில போயிடு. ப்ளீஸ் மேடம், ஒரு தடவை. சுரேஷ், இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நீ எங்கேயாவது போய் பழிச்சுக்க. இப்படி வந்து என் வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத ப்ளீஸ். இந்த வாங்கிக்க, போயிடு. தம்பி அங்க வர லெக்சரர். வணக்கம் சார். வணக்கம். இந்த தடவை வெடிகுண்டு வந்திருக்கியா? இல்ல சார், என் தம்பி தெரிஞ்சிட்டான், நானும் தெரிஞ்சிட்டேன். நாங்க வந்த விஷயம் என்னன்னா, என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை சொல்லதான் சார் வந்தோம். ஆமா சார், நான் இன்னில இருந்து தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் சார், திருந்திட்டேன் சார். கேக்குறேங்க சார். என்ன பணிவு, என்ன குனிவு? சார் அன்னைக்கு நடந்த தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். டேக் இட் ஈஸி. இந்த ஸ்வீட்ஸை பார்த்தா வாயில எச்சி ஊறுது. என்ன சார் அபூர் சௌர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரியா நேரத்துக்கு வந்தீங்க. இன்னைக்கு நம்ம குண்டுமணிக்கு பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே டு யூ. எடுத்துக்கங்க சார், நீங்களே எடுத்துக்கங்க. தேங்க்யூ. அண்ணே, ஸ்டேட்ல இருக்கிற ஸ்வீட் எல்லாம் இவன் சாப்பிடவே பத்தாது. இவன் இப்படி அன்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னா இல்ல ஏதோ ரகசியம் இருக்கு. என்ன நீங்க கொஞ்சம் விசாரிங்க. அபூர்வ சகோதரர்களான உங்க பாசம் வெளியே தெரியணும்னு
நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஸ்வீட்டை வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் சாப்பிடணும் அப்புறம் சாப்பிடணும். அதெல்லாம் முடியாது. இங்க இப்பவே என் கண்ணு முன்னாலே நீங்க திங்கணும். சாப்பிடுங்க. அண்ணே. தம்பி. சார் ஸ்வீட்டை தின்னா நாங்க செத்துருவோம் சார். எதனால? உங்க மேல இருக்கிற கோவத்துல நாங்க இந்த ஸ்வீட்ல சங்கர், டேய் சங்கர், சார் ஆம்பளைக்கு தண்ணி வச்சதும் என்ன வேணுமோ அது எனக்கு வேணும்டா. இந்த ஹோட்டல் அந்த செட்டப்லாம் இல்ல சார். டேய் நான் பணம் வேணா கூட தரேன்டா. நோ ப்ராப்ளம். காஸ்ட்லி சார். அதோட ஃபேமிலி தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அதான் வேணும். ஒரு நிமிஷம். இந்த உடனே அரேஞ்ச் பண்ற. சரிங்க சார். இந்த நீ வச்சுக்கோ. சரிங்க சார். சீக்கிரம் போடா. ஓகே சார். வா வா வா. சரி நீ போ. மேடம் வீட்டுக்கு தேவையில்லாம போனோம். நம்ம பாலாஜி கிக்கு அதிகமாயி தப்பான ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணோம். நான் தப்பான ஐடியா கொடுத்தேனடா. நாம எல்லாரும் சேர்ந்து தானே போனோம். எப்படியோ தப்பிச்சோம். நம்ம நல்ல நேரம் விஷயத்தை அங்க ஆண்டி சொல்லல. இல்லன்னா அங்க கூட நம்ம தப்பா நினைச்சிருப்பாரு. நம்ம நல்லோட எல்லா லைஃபும் டியான் ஆயிருக்கும். எல்லாரும் காரணம் குண்டனடா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? கிட்டார்ல டியான் வாசி தூண்டி விட்டது நீதானடா. தூண்டி விட்டா ஃபாலோ பண்றதா? அப்புறம் என்ன பண்றது? எங்க எல்லாருக்கும் தலைவர் நீதானே. அதனால தான் ஃபாலோ பண்ண. என்ன ரமேஷ்? அதை விடுங்கடா. சுரேஷ் அங்கிள் எதுக்காக வேலை தேடிச்சாரு இப்ப புரிஞ்சுதா? எதுக்கு? எதுக்குன்னா அங்கிள் ஊர்ல இருந்து வந்தப்ப சுரேஷ் மேல டவுட் வந்துருச்சு. அதனால சுரேஷ் அங்கிள் வேலை இருந்து தூக்கிட்டாரு. எதுக்கு தூக்கிட்டாருன்னு சொல்றியா? அவங்கள கேளு. என்னங்க இவங்களுக்கு சொல்லுங்க. டேய், சுரேஷ் பிரச்சனை நமக்கு இருக்குடா. இந்த மேடம் இல்லனா இன்னொரு மேடம். உலகத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா. இன்றைய வாலிபர்கள் நாளைய அப்பாக்கு. சபாஷ். டேய், இன்னைக்கு நான் ஃப்ரீ பேர்ட்ரா. வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு வந்தியாடா? இல்ல, அண்ணனும் அண்ணி ஊருக்கு போயிட்டாங்க. ஜாலி தான். நான் வீட்டுக்கு போனாலும் போகாட்டி என்ன கேக்குறதுக்கு ஆளு இல்ல. டேய் நான் நீ கிளாஸ் வரலடா. ஏண்டா? எங்க டாடி ஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அவரை பார்க்க போறேன். ஓகே போடா. சரி, உன் டாடி ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, இந்த விவரம் எங்களுக்கு தேவையே இல்ல. ஆனா உன் டாடி ஃப்ரெண்டுக்கு குழந்தைங்க எத்தனை பேரு? அதுல ஆம்பளை பசங்க எத்தனை, பொண்ணுங்க எத்தனை பேரு? ஆம்பளை கிட்ட எங்களுக்கு வேலை இல்ல. வெரி குட், கரெக்டா சொன்ன. அந்த பொண்ணுங்க எல்லாம் எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க? அவங்க வயசு எவ்வளவு? லேடிஸ் காலேஜா இல்லனா கோ எஜுகேஷன் காலேஜா? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு எப்ப போவாங்க? பியூட்டி பார்லருக்கு எப்ப போவாங்க? பிரைவேட் கிளாஸுக்கு எப்ப போவாங்க? இந்த விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க 3 பேருக்கு சந்தோஷத்தை கொடுறா. சேமம் போய் லாபம் வா. போயிட்டு வாடா. வெற்றி உனக்கு தான். போய் வா. அவன் வரதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி காட்டுறேன். டேய் பாலாஜி, இது புது டியூன்டா. டேய், உன் காலை டேய், 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 வாடா, டேய். வாடா, வாடா. என்னடா இப்படி ஆயிட்ட? ரூம்ல ஏதாவது ப்ராப்ளமா? பணம் ஏதாவது தேவையா? இப்படி ஆயிட்டியாடா? டேய் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குடா. டேய், அந்த 100 ரூபாய் கொடு. உங்ககிட்ட எவ்வளவுடா இருக்கு? என்கிட்ட இதா இருக்கு. கொடு, கொடு, கொடு. ஏய் சுரேஷ், இத வச்சுக்கடா. இத குடுக்குறோன்னு எங்களை தப்பா நினைச்சுக்காதடா. உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் எங்களை வந்து பாரு. ஓகே? ஓகே. வரேன்டா. இப்படி ஆயிட்டானே. தெரியும். அப்புறம் என்ன? உஷா, அன்னைக்கு நீ குளிச்சிட்டு வந்தப்போ பார்த்தேன். அன்னில இருந்து உன் மேல ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சதுனால தான் வந்தேன். உஷா, நான் சொல்றது கேளு. ஏய், நான் சொல்றது கேளு. Please. உஷா, அச்சா, நான் சொல்றது கேளு. ஏன் கேட்க? கொஞ்ச நேரம் பேசு. உஷா. என்னமாச்சு? என்ன நடந்து சொல்லு. உஷா, சொல்லுமா, அழாத. சொல்லு. உஷா, சொல்லு. அண்ணா, என்ன நடந்தது? அண்ணி, உஷா எதுக்காக அழுற? எதுக்கு அழுற அண்ணி? எதுக்கா? நீ அவளுக்கு அண்ணங்கிறதுனால. அண்ணா, என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க அண்ணா, என்ன நடந்துச்சு? யார்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஷிப்?
பொறுக்கி பசங்க கூடவா இல்ல அறிவு கட்ட பசங்க கூடவா? சொல்லுடா சொல்லு. தாளங்கள் 32, அதுல ஒண்ணு ஆதி தாளம். ரமேஷுங்க அங்க இருக்கான் பாரு. இனி என்ன நடக்கும்டா? தெரியாத என் தங்கச்சி கெடுக்க பார்த்துக்க இவனை அவனு கூட ஒரு தங்கச்சி இருந்தா நீ கூட அந்த வேலை செஞ்சிருப்ப. போடா பைத்தியம் மாதிரி சொன்ன டேய், அவனை அனாவசியமா திட்டிட்ட. நீ செஞ்சது பெரிய தப்புடா. அவன்கிட்ட போய் சாரி சொல்லு. போ சொல்லு போ சொல்றான். பாலாஜி, ரமேஷ் செஞ்சது தப்புதான். அவன் அதுக்காக ஃபீல் பண்ணான்டா. சாரி சொல்டா, சாரி சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க. ரமேஷ் ரமேஷ் நான் எந்திரிப்பா, மோசமா behave எந்திரி. பண்ணிட்டேன். என்ன நான் சொல்றதை மன்னிச்சிருங்க கேளு. சொல்லுங்க. எந்திரிப்பா எந்திரி. சார். தப்பு உன்னோடது இல்ல, வயசு. மனுஷனுக்கு விதவிதமா ஆசைங்க வரத்தான் செய்யும். ஏற்படுற ஒவ்வொரு ஆசையும் நாம நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் இந்த மாதிரி கெட்ட சம்பவம் நடக்கும். நாம செய்யற காரியத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்தா மனுஷனா நாம வாழ முடியும். சார், ரமேஷ் மட்டும் தப்பு பண்ணல சார். எங்க எல்லாரோட மென்டாலிட்டி அதுதான். நடந்த இந்த நிகழ்ச்சியால நாங்க தெரிஞ்சுட்டோம் சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு மனசார சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். மை டியர் பாய்ஸ், கல்வி சாலைகள், கோவில்கள், தயவு செஞ்சு அந்த கோயில்கள்ல செக்ஸ் உணர்ச்சியால அசிங்கப்படுத்தாதீங்க. புனிதமான நல்ல மனுஷனா வாழ கத்துக்கங்க. போங்க. நாங்க வரேன் சார். ஹாய். ஹாய். Come on, let's go. ஹாய். ஹாய். Come on, let's go. மாயா, நீயா? ஒரு தடவை வரியா? பணத்தை எடு. சாரி மாயா, என்கிட்ட இப்ப ஒரு நயா பைசா கூட இல்ல. பணத்தை கொடுத்தாதான் மத்ததெல்லாம். நான் எப்போது உங்ககிட்ட கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லு. இருந்தப்ப 1000 உனக்கு கொடுத்தனே. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ், இந்த ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லாத. கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்குறாங்க. ஆனா இங்க மட்டும் கடனே இல்ல. டேய் மச்சான், சூப்பர் ஃபிகர்ரா. பார்த்தால கிக்கே இருக்குடா. டேய், இந்த பியூட்டி மட்டும் நைட்டி போட்டுக்கிட்டா நாம பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். டேய், ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? ஓகே, நீங்க 4 பேரு, நாங்க 4 பேர். காலையில காலேஜுக்கு வரோம், சாயங்காலம் திரும்ப போறோம். மத்தியானம் உங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், எங்களை நம்புங்க. ஓகே, இடையில எது வேணாலும் நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம். அது உங்க லக்கு. ஓகே, டேய், சண்டே மட்டும் வேண்டாம்டா. கரெக்டா சொன்னேன். சண்டே வேண்டாம். ஏன்னா ஒர்க்கிங் டேஸ்னா ஒர்க் அவுட் ஆகும். அதனால மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எப்பவுமே ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷன். ப்ளீஸ், நீங்க போங்க. என்ன பாஸ், எல்லாரையும் போக சொல்றேன்னு பாக்குறீங்களா? சே, வந்துட்டான் மகாத்மா காந்தி போதனை பண்ண போறாரு. கேளுங்கடா, சொல்லுப்பா. ஓகே, நான் ஒண்ணு மகாத்மா காந்தி இல்ல, விவேகானந்தரும் ஆக முடியாது. உங்க மாதிரி நாங்க 4 பேரும் இப்படித்தான் ரேக்கிங் பண்ணோம், டீஸ் பண்ணோம். ஆனா நிறைய நஷ்டப்பட்டோம். என்ன தப்பு செஞ்சோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சேர்ந்து படிக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ள இப்படி பிஹேவ் பண்றது தேவைதானா சொல்லுங்க? அவங்களும் அள வச்ச மாதிரி உங்க அக்கா தங்கச்சி யாராவது அள வச்சு சும்மா இருப்பீங்களா? ஏய், என்ன சொன்ன? பாத்தியா, கோவம் வருது. அவங்களுக்கும் அண்ணனுங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும். ஆனா பாஸ், காலேஜ்ல ரேக்கிங் டீசிங்கும் இருக்கும். ஆனா லிமிட்ல இருக்கணும். அவ்வளவு எதுக்கு? நம்ம ஒண்ணா படிக்கிறது 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்துக்குள்ள ரேக்கிங் டீசிங் பண்ணி தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? நாளைக்கு எங்கேயாவது சந்திச்சா ஹாய் ஹலோன்னு சந்தோஷமா பேசி பழகலாம். நண்பர்களா இருப்போம், மன முயற்சியோட வாழ்வோம். என்ன சொல்றீங்க? பி ஃப்ரெண்ட்ஸ். பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஷீலா. ஓ, ஷீலா டார்லிங். என்னங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சொல்றேன் இரு.
ஷீலா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லவா? இன்னைக்கு நமக்கு 5 crores ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. ஏங்க நான் ஒண்ணு கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. எப்ப பார்த்தாலும் வியாபாரம் பிரயாணம்னு லாபம் பண்ண அலையறீங்க. வாழ்க்கையில அதை தவிர இன்னும் எதுவுமே இல்லையா? எதுக்குங்க நமக்கு இவ்வளவு பணம்? யாருக்கு சேர்க்கணும்? குழந்தையா குட்டியா? நம்ம சுக சந்தோஷத்துக்கு நமக்கு இருக்கிறது போதாதா? இல்ல ஷீலா, இவ்வளவு நாள் வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தப்பை இனிமே நான் செய்ய மாட்டேன். இன்னிலிருந்து எனக்கு நீ, உனக்கு நான். ப்ளீஸ். முடியாதுப்பா. ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதீங்க. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. இனிமே எங்கிட்ட வந்து ஸ்பீட் கேட்காத, போயிடு. ப்ளீஸ், இந்த ஒரு தடவை பாருப்பா, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. என் பேச்சை கேளு, தயவுசெய்து போடுது. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. இந்த பாரு, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இனிமே நீ எப்படி கேஞ்சாலும் நான் தரமாட்டேன். ஆக்சிடென்ட் இருக்கா? மணி வந்து நம்ம சுரேஷா? சுரேஷ் 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 சுரேஷ். டாக்டர். உள்ள இருக்காரு. எஸ் சார். டாக்டர் நான் அனுப்பிச்சிடுறேன் சார். எஸ், நாளைக்கு தான். டாக்டர், எங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க தான் வந்து காப்பாத்தணும். என் ஃப்ரெண்ட் நீங்க தான் சார் காப்பாத்தணும். எங்க? வெளியே சார். வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். சார், என் ஃப்ரெண்டு ஒண்ணாங்கதுல சார். சார், எப்ப நீங்க காப்பாத்துங்க சார். ஓகே, நான் பாக்குறேன். சிஸ்டர், செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். முதல்ல ரிசப்ஷன் 2000 கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ. சரிங்க சார். மேடம், நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சார். மேடம், டாக்டர் 2000 ரூபாய் கடை சொன்னாரு. பேஷண்ட் பேர் என்ன? சுரேஷ். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் வெங்கடேஷ் பிரசாத். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். நர்ஸ், ஆக்சிஜன் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆச்சு டாக்டர். வெரி குட். உட்காருங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும், பிளட் கொடுக்கணும், நிறைய செலவாகும். குறைஞ்சது 5000 இப்ப கட்டினா தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். டாக்டர், தற்சமயம் எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நாங்க வெளில போய் எப்படியா ட்ரை பண்றோம். அது வரைக்கும் சுரேஷ் எப்படியா காப்பாத்துங்க ப்ளீஸ். ரெடி. சீக்கிரம் வந்துருவோம். சீக்கிரம் வந்துடும் டாக்டர். டேய் மோகன், அர்ஜென்ட் 5000 ரூபாய் பணம் வேணும். என்னாச்சு? எதுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சீரியஸா இருக்கான். 5000மா? ஆ. இருந்த பணத்தெல்லாம் இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுறா. ஏய், கொடுக்க மாட்டாடா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க. சங்கர், பணம் இருக்கா? இப்பதான் மாமா வந்து வாங்கிட்டு போனாரு. சரி வாங்கடா. என்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சீக்கிரம் போடா. அங்கிள், உங்களுக்கு தேடி தான் வந்தோம். என்னப்பா விஷயம்? அங்கிள், ஒரு 5000 ரூபாய் வேணும். எப்படா என்கிட்ட இல்லடா கண்ணா. என்னடா மாமாவும் கை வச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றது?
என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த பைக் வித்துலாமா? பைக் விற்கிறது நான் ரெடி. ஆனா பைக் வித்துற எங்க அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு. ஒரு வேலை செய்யலாம். என்கிட்ட நடக்க வைக்கலாமா? சரி, நீ கிட்டார் எடுத்து வா. என்கிட்ட மோதிரம் இருக்கு. என்கிட்ட வாட்ச் இருக்கடா. சரி வாங்க. சரி வாங்க. சரி பண்ண ஏறா. சீக்கிரம்டா. வணக்கம் சேட்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்டார் வச்சுக்கிட்டு யாரும் வரலப்பா. வந்துட்டான். சேட்டு இதை வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுங்க. 5000 கொடுங்க. என்ன? சீக்கிரம். இந்த பழைய கிட்டாருக்கு 5000 ரூபாய் வேணுமா? அது 2000 மேல என்னால கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ, அப்படிதான் அப்படி சொல்லாதீங்க. சொல்லாங்க சேட்டு. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான். வட்டி எவ்வளவு நாளும் பரவாயில்ல சார். நை. என்னப்பா காலையில என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க? சேட்டு இந்த வாட்ச் வேணா வச்சுங்க சார். இதை வச்சுக்கோங்க, சேட்டு. இந்த புடிங்க, சேட்டு. சரி சேட்டு. பார்க்கலாம். சரி, வாங்க, சேட்டு. தேக்கோ பாய், உங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு சொல்லி தான் சேட்டு பணம் கொடுக்குது. சரி. இந்த பணத்தை நீங்க சீக்கிரமா திருப்பி கொடுத்தணும்னா மேடம், இந்தாங்க பணம். சீக்கிரம் ரெசிப்ட் போட்டு கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போடா. வாங்க, வாங்க. சுரேஷ் 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 சுரேஷோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? பேரண்ட்ஸ் யாரும் இல்ல டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் இருக்கோம். அவனுக்கு யாருமே இல்லை, எல்லாமே நாங்க தான் சார். சாரிப்பா, இப்ப பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆக்சுவலா சுரேஷ்க்கு என்ன? சுரேஷோட லிவர் கிட்னிஸ் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் இருக்கு. சுரேஷ் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி டாக்டர். வாங்க, வாங்க. சுரேஷ் 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 அங்கிள் சுரேஷ் அங்கிள் அங்கிள். என்னடா இது அங்கிள்ரா? அங்கிளா? நாங்க கூட்டிட்டு வரோம்டா. நாங்க கூட்டிட்டு வரோம். இவன் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க? சுரேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ரொம்ப சீரியஸா இருக்கான். பழைக்கிறது கஷ்டம் டாக்டர் சொல்றாரு. சுரேஷ் உங்க பேரே சொல்லிட்டு இருக்கான் அங்கிள். அங்கிள் வந்து ஒரு தடவை பாருங்க அங்கிள். சுரேஷ்க்கு என்னாச்சு? அவனுக்கு லிவரும் கிட்னி கெட்டு போச்சு. டாக்டர் பிழைக்கிறதே கஷ்டங்கிறாரு. வாங்க மேடம் போலாம். எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. அவங்க சுரேஷும் ஒருத்தன். எப்பவா போயிட்டு சுரேஷ் இப்ப சீரியஸா இருக்கான்னா அதுக்கு நாங்க எதுக்கு வரணும்? மேடம் ப்ளீஸ் மேடம், சுரேஷ் உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்றான். சுரேஷ் 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 சொன்னேன்ல நாங்க வர மாட்டோன்னு. கெட் லாஸ்ட். சாகர நிலைமையில உங்களை நினைச்சு புலம்புறான்னு சொல்லியும் கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருக்கீங்களே. சாகர நிலைமையில இருக்க அவனுக்கு சாந்தியை கொடுங்க மேடம். ஒரு தடவை தான் வந்து பாருங்க அங்கிள். அவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நல்லது. டேய் வாங்கடா. ஷீலா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நாம எதுக்கு போகணும்? நாம வேணும்னு ஒதுக்குனாலும் சுரேஷ் நம்ம தூரத்து வர வச்ச. வா. எக்ஸ்கியூஸ் மீ. சுரேஷ் இருக்கிற ரூம் 102. 102. தேங்க் யூ. சுரேஷ் 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 அங்கிள் வந்தாடா. நான் தான். சுரேஷ் சுரேஷ் பேசுடா, பேசு. நான் தான்டா. அங்கிள் வந்திருக்கேன். பேசுடா, பேசுடா, பேசு. சுரேஷ் இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சுரேஷ் உயிரை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ண அந்த காலேஜ் பசங்க சுரேஷ் யாரு, ஏன் இப்படி ஆனான்னு என்கிட்ட சொன்னாங்க. டீனேஜ்ங்கிறது ஒரு மனசு பக்குவப்படாத ஸ்டேஜ். குழந்தைங்க தப்பு பண்ணா திருத்தி நல்ல வழி காட்ட வேண்டிய பெரியவங்களே குழந்தைங்க முன்னாடி தப்பு பண்ணா அதை பார்த்து குழந்தைங்களும் தப்பான வழியில போறாங்க. ரொம்ப மோசமான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையை பலி கொடுத்துறாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க. பெரியவங்களான நீங்க முதல்ல கண்ணியமா நடந்துக்குங்க. உங்க காம உணர்ச்சிகளை பகிரங்கமா வெளிப்படுத்தாதீங்க. பாஸ்ட் கல்ச்சர்ங்கிற பேர்ல
குழந்தைங்களை கெடுக்காதீங்க, நடு இரவு அரை நிர்வாண நடனங்களுக்கு அனுப்பாதீங்க. அப்படி என்கரேஜ் செஞ்சு மணிக்கு ஒரு சுரேஷை தயார் பண்ணாதீங்க. டீனேஜ் வாலிபர்களுக்கு இந்த சுரேஷின் வாழ்க்கை ஒரு பாடமாக அமையட்டும்.